நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரிசாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 1984 போகும்போது பெரும்பாலும் பத்திரிகைகளில் வருவது பட்டினிச்சாவு. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. இனிமேல் இந்தியாவில் யாராவது ஒருவன் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று பட்டினியில் செத்துவிட்டால் அது தொடர்பாக வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டும். நான் எழுதிய சிறந்த இலக்கியங்களில் அது ஒன்று. ஒரு சுற்றறிக்கை எழுதணும். யார் பட்டினி இருக்கிறான் என்பது பக்கத்து வீட்டுக்கு காரணங்க தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது. அந்த தெருவில் இருக்கவனுக்கு தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது. அந்த வார்டு கவுன்சிலருக்கு தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது கிராமத்துல. ஆக ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் உடல்நலம் இல்லாம இருக்கான், அவன் போக முடியாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போக முடியாது, அவன் பட்டினியில் இருக்கான்னா அவனை அடையாளம் கண்டு அப்ப ஒவ்வொரு முறையும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபார்ட்நைட்லி ரிப்போர்ட் பேரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாநிலம் முழுவதும் அத்தனை வார்டுகள், அத்தனை கிராமங்கள், அத்தனை பிளாக்ல இருந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். சிந்துவெளி கீழடியை பத்தி ஒரு ராப் பாடல் எழுதப்பட வேண்டும். இதை எல்லாம் தெருவெல்லாம் சென்று ஒழிக்க வேண்டும். நீங்க எழுதுறாதாலும் எழுதுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து எழுதுறாதாலும் எழுதுவோம். ரத்தம் செல்லாமல், ஒரு வாக்குச்சாவடி கைப்பற்றப்படாமல், ஒரு மனிதன் கூட வாக்குரிமையை மறுக்கப்படாமல் அந்த தேர்தலை நடத்தி காட்டிவிட்டு எங்கள் வீட்டில் நுழைந்தவுடன் பாரதி சிலை, பாரதியுடைய ஓவியத்தின் முன்னால் என்று நான் ஒரு பெரிய வணக்கம் சொன்னேன். பாரதி சிலை ஓவியத்தின் முன்னால் என்று ஒரு நான் பெரிய வணக்கம் சொன்னேன். அதை நான் எழுதிய ஆகச்சிறந்த கவிதையாகவும் நினைத்தேன். ஏனென்றால் செயல்தான் ஆகச்சிறந்த அறிக்கை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய களத்தில் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தோழர் ரோகிணி இருக்காங்க, அவங்களுடைய களத்தில் இயங்குறாங்க. அருணன் இருக்காரு, எல்லாரும் தமிழ்ச்செல்வன், இப்படி எல்லாருமே அவங்க தளத்துல இயங்கும் போது நான் என்னுடைய பணியை கூட எனக்கான ஒரு களமா தான் நினைச்சிருக்கேன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரிசாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 1984 போகும்போது பெரும்பாலும் பத்திரிகைகளில் வருவது பட்டினிச்சாவுன்னு வரும். உணவு இல்லாம குழந்தையை வித்துட்டாங்கன்னு வரும். இப்படி செய்திகளாக வந்து கொண்டிருந்த ஒரு மாநிலம். சென்ற ஆண்டுதான் நான் திரும்பி வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. We are a revenue surplus state. வருவாய் இருக்கக்கூடியது. மற்ற மாநிலங்களுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்கிற மாநிலமாக மாறியது. இதற்கான பின்னணியில PUCL என்ற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போட்டாங்க, ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க 2002-3 தொடக்கத்தில். அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. இனிமேல் இந்தியாவில் யாராவது ஒருவன் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று பட்டினியில் செத்துவிட்டால் அது தொடர்பாக வழக்கில் நேரில் ஆஜராவதற்கு அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். எங்களுடைய தலைமைச் செயலாளர், நான் அப்ப பேரிடர் மேலாண்மையை கவனிக்கும் பொறுப்பில் இருக்கிறேன். அவர் வருத்தத்தோடு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் பாருங்க, இப்படிலாம் இதெல்லாம் நடைமுறைக்கு செயல்பட்டு வருமா, எங்கேயோ ஆர்டர் சொல்றதுக்கு எப்படி தலைமைச் செயலாளருக்கு தெரியும், இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை பார்த்தவனே என் மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுருக்காங்க. ஒண்ணு கவலைப்படாங்க சார், 2 நாள்ல நம்ம பேட்டர் சார்ட் அவுட் பண்ணிடுவோம், நீங்க போக வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம்னு 2 நாள் இதை என்ன பண்ணணும்னு உட்கார்ந்து நான் எழுதிய சிறந்த இலக்கியங்களில் அது ஒன்று. ஒரு சுற்றறிக்கை எழுதணும். யார் பட்டினி இருக்கிறான் என்பது பக்கத்து வீட்டுக்கு காரணங்க தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது. அந்த தெருவில் இருக்கவனுக்கு தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது. அந்த வார்டு கவுன்சிலருக்கு தெரியாம ஒருத்தன் பட்டினி இருக்கவே முடியாது கிராமத்துல. ஆக ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் உடல்நலம் இல்லாம இருக்கான், அவன் போக முடியாது, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போக முடியாது, அவன் பட்டினியில் இருக்கான்னா அவனை அடையாளம் கண்டு அப்ப ஒவ்வொரு முறையும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபார்ட்நைட்லி ரிப்போர்ட் பேரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாநிலம் முழுவதும் அத்தனை வார்டுகள், அத்தனை கிராமங்கள், அத்தனை பிளாக்ல இருந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். நான் கடைசியில கொடுக்கிறது தலைமைச் செயலருக்கு ஒரே ஒரு அறிக்கை, இந்த மாநிலத்திலும் எவனும் பட்டினியாக இல்லை. எனக்கு வருவது 30 மாவட்ட கலெக்டர்கள் அறிக்கை, அவங்களுடைய ஒரே பக்கம், இந்த மாவட்டத்தில் எவனும் பட்டினியாக இல்லை. அவருக்கு வர்றது சப் கலெக்டர், அவருக்கு வர்றது கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 15 நாளும் ஒரு மீட்டிங் போட்டு எங்க தெருவில் யாருமே பட்டினியா இல்லைங்க. ஏன்னா யாராவது பட்டினியாக உணவு வசதி இல்லாமல் இருந்தால் முதல் 10 நாட்களுக்கு அவர் யாரிடமும் கேட்காமல், எந்த அதிகாரியிடம் எந்த அரசியல்வாதியிடம் கேட்காமல் முதல் 10 நாட்களுக்கான உணவுக்கான பொருளை வழங்குகிற உரிமையை வார்டு கவுன்சிலருக்கும், 15 நாளைக்கு கொடுப்பதை அதுக்கடுத்து இருக்கிறவருக்கும், 1 மாதம் கொடுப்பதை பிடிஓவுக்கும், 2 மாதம் கொடுப்பதை சப் கலெக்டருக்கும், 3 மாசம் கொடுக்கிறத கலெக்டருக்கும் இப்படியே கொண்டு ஒருத்தன் 6 மாசம் சாப்பிடறதுக்கு அது வரைக்கும் சிஸ்டம்
அதுல சார்ட் அவுட் பண்ணினா அந்த சிஸ்டம் இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அவனுக்கு 100 நாள் வேலை திட்டம், இது உணவு திட்டம், இலவச உணவு திட்டம் எவ்வளவு இருக்கு. ஆக அதுக்கு பின்னால் அந்த அறிக்கை வரல. யாருமே அதை அரசியலாக்க விடவில்லை. அதற்கு தெளிவு வந்து அந்த அறிக்கை இன்னைக்கு நீங்க படிச்சு பாருங்க. நீங்க வந்து காட்டட்டும். எவனாவது ஒருத்தன் வந்து வம்புக்குன்னு அரசியல் பண்றதுக்காக பண்ணியிருப்பான். இடையில ஒரு 10 வருஷத்துக்கு மேல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆளுடைய மனைவி வந்து இதுல இறந்து போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்கள அந்த டெட் பாடியை ஒருத்தன் நைட்டு 1 மணிக்கு யாருக்குமே தெரியாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரும் நைட்டு எல்லாம் முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தூக்கி அவன் ஒய்ஃபை வந்து மேல தூக்கி போட்டுட்டான். அந்த மனைவியினுடைய அந்த பிணத்தை வந்து அவ்வளவு அருமையா துணியை போட்டு கட்டியிருக்காங்க, டேப்பெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அது ஒரு நிறுவனம் சார்ந்து யாராவது இயங்கி அப்படி கட்டினாதான் கட்ட முடியும். அவன் தூக்கிட்டே போறான். ஒரு வனத்துறைக்காரன் வந்து என்னையா டெட் பாடியை தூக்கிட்டு போற, நான் ஆம்புலன்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கிறாரு. அதையும் மீறி அவன் நடக்கிறான். நடந்தவன அவன் வந்து ஒருத்தன் கேமரால போய்கிட்டே இருக்கான். இது சமூக ஊடகங்கள்லாம் வருது. டெல்லியில ஒருத்தன் கவியரங்க நடத்துறான். இவன் தாண்டா ஷாஜகான். என்னடா பெரிய தாஜ்மஹால் கட்டிவிட்டான், பொண்டாட்டியை தூக்கிட்டு நடந்தா போறான், இவன் தாண்டா ஷாஜகான் ஒருத்தன் கவிதை எழுதுறான். வளைகுடா நாடுல இருந்து ஒரு அமீர் வந்து கேட்டு பார்த்துட்டு இவன் தாண்டா ஷாஜகான் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்புறாரு. நாங்க வந்து என்னடா பதறி அடிச்சு ஏன்டா தென்னது பணத்தை தூக்கிட்டு போனான்னு பார்த்தா அவன் அந்த 10 லட்சத்தை வாங்கி 6 மாசத்துல 2 கல்யாணம் பண்ணிட்டான். ஆக இந்த மாதிரி அரசியலாக்கப்படுவதை எல்லாம் நாங்கள் வந்து செயல் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்த போது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒவ்வொருவரும் அவருடைய தளத்தில் படைப்பாளிகள் அவருடைய தளத்தில் இறங்குகிறார்கள். ஆக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் சொன்னாரு வள்ளுவர் அப்படிங்கிற கான்செப்ட், பெரியாருங்கிற கான்செப்ட். நீங்க ஒரு கருத்தியலை முழுவதுமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. இப்ப என்னெல்லாம் எங்க அம்மா வந்து நான் சின்ன பிள்ளை வளரும் போதெல்லாம் அவங்களாம் நேர்த்திக்கடை வச்சு விட்டுருவாங்க. நேர்த்திக்கடை வச்சுருவாங்க. தீயில இறங்க நான் தீயில இறங்கினா அவங்க கும்பிட்டுருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமா போயிடும். நான் இறங்குவேன். நான் பாஸ் ஆயிட்டேன்னா மொட்டை அடிச்சேன்னா அவங்க கும்பிட்டுவாங்க. அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் யார் சார்ந்து இயங்குகிறீர்கள். அடிப்படையில் நான் நினைக்கிறது வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக பேசிய இலக்கியங்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக யார் பேசுகிறார்கள், குரலற்றவருக்கான குரலை யார் ஒழிக்கிறார்கள். எல்லா பெரிய தத்துவங்களை விட எல்லா பெரிய கருத்தியல் விட முக்கியமானது வாட் இஸ் டன் ஆன் கிரவுண்ட் என்பதை முக்கியத்துவம் கொடுக்கிறவன் நான். ஆக வந்து அதனாலதான் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு வந்து திருவள்ளுவருடைய சிலையை சிலர் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து பரித்துவாரில் வைத்து அங்கிருப்பவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி கடைசியில மூட்டை கட்டி வச்சப்ப நாங்க சென்னையில் வந்து நாட்டுக்குறள் என்ற பெயரில் ஒரு கருத்தியலை நடத்தி ஒரு பெரிய ஒளிப்பலையை கொண்டு வந்தோம். அதுல ஒரு பாட்டை இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் தம்மாக்கரையிலன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு இயல்பாக நான் எழுதிய நாட்டுக்குறள் பாடல். அதுல நான் ஒன்னு எழுதியிருந்தேன். என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா, கெண்ட வறுத்து வச்சு, அதுல வந்து சங்கையில திருக்குறளுக்கு ஒருத்தி பாடுறா, கெண்ட வறுத்து வச்சு செனக்கெடுத்தி மீன் குழம்பு வச்சு முள்ளெடுத்து யாரு தருவா உனக்கு முள்ளெடுக்க தெரியாதே. எனக்கு முள்ளெடுக்க தெரியாதே அப்படிங்கிறது வந்து எங்க வீட்டுல நடக்கிற டயலாக். எனக்கு முள்ளெடுக்க தெரியாது, முள்ளெடுக்க தெரியாதுன்ட்டு ஊருக்கு போறப்ப கூட மீன் மீன் எடுக்கலான்னு கேட்டா நான் முள் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு மீன் சமைக்க சொல்லு. அப்ப இந்த கவிதையில வரும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, திருவள்ளுவர் வந்து புலால் உண்மைன்னு சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கெண்டன் மெருத்து வச்சு செனக்கெழுத்தி குழம்பு வச்சு முள்ளெடுத்து யார் தருவா உனக்கு முள்ளெடுக்க தெரியாதேன்னு ஒரு பாட்டை எழுதியிருக்கலன்னாரு. ஆமா அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுனா அந்த புலல் உண்மையை நான் ஃபாலோ பண்ணேன். மீதி இருக்கிற 1330 நான் ஒரு 1000 ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க வந்து இந்த எக்ஸலன்ஸ், தூய்மைவாதம், இது எல்லாமே வந்து நம்மை பின்னோக்கி இழுத்து செல்கிற ஒரு வகையான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த பண்பாட்டு களத்தில் செயல்படுகிறது என்பதை என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய வைக்கிறது. கீழடியில் இன்னைக்கு நடக்கக்கூடிய கீழடியில் நடப்பதை, கீழடியில் வந்து 2016 அவர் போனாரு. நாங்க 2010 கோவை மாநாட்டில், செம்மொழி மாநாட்டில் இந்த சிந்துவெளி தொடர்புகளை பற்றி மிக விரிவாக எழுதி பேசி இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டு, அதில் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த பண்பாட்டு அரசியல் என்று நான் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற பேச்சுக்களை எல்லாம், எழுத்துக்களை எல்லாம் ஒரு புத்தகமாக மாற்றியிருக்கிறார். இதை விட எனக்கு ஒரு பெரிய வெகுமதியோ ஒரு பெரிய விருதோ எனக்கு வந்து கிடைச்சிட முடியாது. அதை எழுதுவாருன்னு நான் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து படிச்சு இந்த மாதிரி எனக்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்குமான தொடர்பு. இப்ப வந்து இன்னைக்கு இந்த ராப் இசை பாடிய அந்த தோழர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நான் வந்து இந்த மாதிரியான
ஹை லெவல் இந்த சிந்துவெளி அது இதுன்னு பேசினா கூட இந்த சிந்துவெளி கீழடியை பற்றி ஒரு ராப் பாடல் எழுதப்பட வேண்டும். இதை எல்லாம் தெருவெல்லாம் சென்று ஒழிக்க வேண்டும். நீங்க எழுதுறாதாலும் எழுதுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து எழுதுறாதாலும் எழுதுவோம். எனக்கு ராப் எழுதவும் வரும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. அல்லது நீங்களே எழுதி பாடிட்டு என்னை கேட்கறதுக்கு கூப்பிடுங்க. ஏதோ ஒரு வகையில கீழடியும் சிந்துவெளியும் ஒரு ராப் பாட்டா பாடி தெரு தெருவா பாடி தீக்கணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்மை அறியாமல் நமக்குள் சில கருத்தியல்கள் புகுத்தப்படும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பட்டினி சாவுகள் இருக்கக்கூடியவங்களை நாங்க தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சோன்னு. நீங்க கொரோனா நேரத்துல தேசிய நெடுஞ்சாலைகளில் மனிதர்கள் கைவிடப்பட்டு நடந்து போகாத ஒரே மாநிலம் ஒரிசா மட்டும்தான். அவர்களை தெருவில் நடக்க விடவே இல்லை. நாங்கள் அவர்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். கொரோனா பெருந்தொற்றுக்காக ஒரு மனிதன் ஒரு நயா பைசாவை கூட தனது சொந்த பணத்தில் செலவழிக்கவில்லை. நாங்கள் அதற்கான பொறுப்பை எடுத்துக் கொடுத்தோம். அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சங்க இலக்கியம். நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, வரகு திணை அப்படிங்கிறதுக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. மாண்டியா அப்படின்னு போய் நீங்க பாத்தீங்கன்னா இது மில்லட் மிஷன், ஒரிசா மில்லட் மிஷன் போட்டீங்கன்னா ஒரு பாடல் இருக்கும். 3 கிராமி அவார்டுகளை பெற்ற ஒரு பாடகரை வைத்து இந்தியிலும் ஒரிசாவிலும் நாங்க அந்த பாட்டை பாடினோம். அதை எழுதிட்டு வரும்போது நான் எப்பயுமே எனக்கு ஒரியால கவிதை எழுதுறதோ தெரியும், அதனுடைய பொருள் என்னங்கிறத நான் பார்ப்பேன். இந்த கவிதையின் மூலமாக நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படிங்கிற தமிழ்ல எழுதிடுவேன். தமிழ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல எழுதிக்கிடுவேன். அவங்க எழுதிட்டு வர ஒரியாவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரியா நல்லா தெரியும். அப்ப எழுதிட்டு வரும்போது இந்த வரகு திணைக்காக நான் தீட்டியிருக்கக்கூடிய திட்டத்திற்கு ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று முடிவெடுத்த போது அந்த பாட்டில் வரகின் பெயர், திணையின் பெயர், கேழ்வரகின் பெயர் ஆதி அன்னம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் உடனே ஆதி எண்ணமாவது என்ன ஆதி எண்ணம் சொல்லியா பாட்டை இன்னொரு தடவை சொல்லு, பாட்டை இன்னொரு தடவை கேட்டா ஆதி எண்ணம் இது என்ன அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. அதுக்கு பேர் மாண்டியா. மாண்டியான்னா அந்த பகுதியில கிராமத்துல மாண்டியானா கேழ்வரகு, மாண்டியாதான் அந்த பல்லவி, மாண்டியாதான் அந்த பாட்டுல திருப்பி திருப்பி வரும். அப்படின்னா அந்த பாட்டை நீங்க மாத்தணும். அந்த பாட்டை தமிழ் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி அதை உலக இசைகளில் கொண்டு கிராமி அவார்டு பேசும்போது நீங்க இதை கவனிக்காம மாட்டீங்கன்னா மாண்டியா ஆதி அன்னமாய், ஆதி அன்னமாவது மாண்டியாவது. அது மாதிரிதான் நீங்க பழங்குடி மக்களுக்காக ஒரு ஆந்தம் கிரியேட் பண்ணோம். நேஷனல் ஆந்தம் இருக்கு, தமிழ் ஆந்தம் இருக்கு. பழங்குடி மக்களுக்காக நாங்கள் ஒரு ஆந்தம் எழுதும் போது அந்த பாடலை என்ன எழுதிட்டு வராங்கன்னு பார்த்தா, ஆனால் தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இந்த காற்று எங்களுடையது, இந்த மலை எங்களுடையது, இந்த நதி எங்களுடையது, நாங்கள் இந்த மண்ணின் பிரஜைகள், எங்களுக்கு எவனும் ராஜா இல்லை என்று எழுதுகிற அந்த பல்லவியை தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி ஒரியாவில் வரவைத்து கேட்கும் போதுதான் மொழிகளுக்கு அப்பாற்பட்டால். நான் ஒரிசாவில் இருந்து கிளம்பி வரும்போது ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை என்று ஆங்கிலத்தில் எப்படி ஒரு நூலை படைத்து அழித்து விட்டு வந்திருக்கிறோமோ அதை போலவே இந்த ஒரிசா மாநிலத்திற்கு ஜேர்னி ஆஃப் லாங்குவேஜ் என்ற பெயரில் கற்பனை கூட செய்து முடியாத ஒரு ஆகச்சிறந்த புத்தகத்தை உருவாக்கி அழித்து விட்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் துயரப்படுபவர்கள், துன்பப்படுபவர்கள் பூமியின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்கள் சார்பாக நின்று பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் மொழி, இனம், ஜாதி என்று எது குறுக்கில் விழுந்தாலும் அதை உடைத்து நொறுக்கிவிட்டு விளிம்பு நிலை மக்களின் சார்பாக நின்று பேச வேண்டிய, குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க வேண்டிய பண்பாட்டு கடமை நமக்கு இருக்கிறது. இதை போன்ற முன்னெடுப்புகளை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், கலைஞர்கள் சங்கம் போன்ற அமைப்புகள் செய்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளில் மிகவும் மகிழ்ச்சியோடு. என்னையெல்லாம் வரவேற்பு குழு தலைவர் சொல்லும்போது என்ன தோழர் வரவேற்பு குழு தலைவர் அப்படிங்கிறேன்னு சொன்னேன். இல்ல தோழர், நீங்க வரவேற்பு குழு தலைவரா இருக்கு. வரவேற்பு குழு தலைவரா இருந்ததுனால அவங்களுக்கு எதுவும் பயன் இருந்ததோ இல்லையோ, வரவேற்பு குழு தலைவர் சொல்லவும் நான் இந்த மாதிரி அமைப்புகளில் மட்டும்தான் நான் மிக மகிழ்ச்சியோடு நான் ஒப்புக்கொள்வேன். அந்த வகையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தொடர்பில் நான் படிக்கும் காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து தொடர்பில் இருப்பதும், அந்த அந்த தங்க மைதானத்தின் பகுதியில் பிறந்து வளர்ந்து படித்து இன்று இன்னைக்கு கூடிய இந்த பொன்விழா நிறைவு விழாவில் கலந்து கொள்வதிலும், அதுவும் மிகச் சிறந்த தலைவர்கள் அனைவர்களும் தோழர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அமைப்பில் நான் பேசியது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நாம் செல்ல வேண்டிய இது இந்த சூழல் நாம் உரையாட வேண்டிய களங்கள் மிக நிறையாக இருக்கின்றன. அதில் அவரவர்கள் செய்கிற களத்தில் இருந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரிதான் பணியாற்ற வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய இன்னொரு முறை வேண்டுகோள் சிந்துவெளி கீழடி ராப் ஒரு தேதியை குறித்து சொல்லிட்டீங்கன்னா என்ன தொடர் ஒண்ணு நீங்க எழுதுங்க, இல்லை நான் எழுதுறேன், இல்லைன்னா ரொம்ப பேர் சேர்ந்து எழுதுவோம் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.